प्रार्थने। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। विष्णु सहस्रनाम தியானத்துக்கு இப்போ படிச்சிருவோம். व्यासं वसिष्ठावतारम् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। शांताकारं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं विष्णुकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गं पुण्योपेतं पुण्डरीकायताक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं। नमः समस्तभूतानां आदिभूताय भूभृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे शशङ्खचक्रं सकिरीटकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं। छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्यामम् आयताक्षम् अलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये। சரி, சுலேகா வழியில் அந்த எக்ஸசைஸ் பார்ப்போம். முதல் இது படிக்க முடியுதா பாருங்க. இல்ல, அந்த மேல தலைப்பு
சம்பத்த சம்பத்த பத்தன்னா பக்தர்கள்னு சொல்லுவாங்க. தழைக்கப்பட்டு இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். ராமகிருஷ்ணன் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. பக்தர்கள் பக்தர்கள் பக்தர்கள்னா கடவுளே கதின்னு இருக்கிறவங்க, பக்தர்கள்னா இந்த உலகமே கதின்னு இருக்கிறவங்க. அந்த ஒரு வித்தியாசம். இதுல வந்து பக்தர்கள் அப்படின்னா கடவுளே கதின்னு இருக்கிறவங்க. ஆமா. பக்தர்கள் அப்படின்னா கெட்டப்பட்டு இருக்கிறவங்க அர்த்தம், உலகத்துல கெட்டப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்க சம்சாரிகள் அப்படிங்கிற அர்த்தத்துல. இதுல வந்து சம்பத்த அப்படின்னா கீழே தொடர்புடைய அல்லது அதோட இணைஞ்ச அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல. சப்தான்னா வார்த்தைகள், சம்பத்த சப்தான் தொடர்புள்ள வார்த்தைகளை. அடுத்தது அந்த யோக்ய, இக்கிய இல்ல இக்ய, யோக்ய. ஸ்தலே, யோகியனா தகுதியான, ஸ்தலேனா இடத்துல, இடங்கள்ல, கிட்டத்தட்ட அத மாதிரி. ஆமா, தகுதியான இடங்கள்ல. அடுத்தது லிக்கந்து, எழுதுங்கள். அப்ப அவங்க ஒரு மேல வந்து காயத்தி, நீங்க எப்ப படிக்கலாம், என்ன படிக்க காயத்ரின்னு படிச்சீங்கன்னு நினைக்கிறேன். காயத்தி, காயத்தின்னா பாடுகிறான், பாடுகிறாள், பாடுகிறது, முன்னர்த்தம் வரலாம். அடுத்தது அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க, வார்த்தை கொடுத்துருக்காங்க ஹசத்தி அப்படின்னா சிரிக்கிறான், சிரிக்கிறாள், சிரிக்கிறது. உதரம், தாமோதரக. தாமம்னா கயிறு, உதரம்னா வயறு. கயரை வயிற்றுல கெட்டதுனால தாமோதரன் கிருஷ்ணனுக்கு பேர். இங்க வந்து உதரம்னா வயறு. இப்போ இப்படி மேல 3 எண்ணம் தந்திருக்காங்க. கீழே வந்து உதாரணம் சொல்லிட்டு காயக்கக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேல காயத்தி தலைப்பு, காயக்ககனா பாடுறவன், பாடுகிறானுக்கு பொருத்தம் உள்ளது பாடுகிறவன் அப்படிங்கிறது தானே, அது உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதே மாதிரி அதோட தொடர்புள்ள வார்த்தைகளை எடுத்து எழுதணும். வார்த்தைகள் எங்க இருக்குன்னா கீழே பிராக்கெட்ல தந்திருக்காங்க. ஆமா, அதுல இருந்து நம்ம பொறுக்கி பொறுக்கி எடுத்து கொண்டு ஒட்ட வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 3வது இருக்கு காயக்கக, அதை டிக் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்களே எடுத்து மேல போட்டாங்க. மீதியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்தது இதுல முதல் வார்த்தை என்னது, பரிகாசகன்னா கிண்டல் பண்றது, அந்த மாதிரி அர்த்தம். அது அப்ப எந்த வரிசையில, ஹசதி சிரிக்கிறாங்கிற அந்த வரிசையில வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை எடுத்து 2ன்னு போட்டுக்கலாம். அப்ப 2ன்னு போட்டா 2வது அட்டவணையில அதை சேர்த்துக்கிடணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கமலஹாசக, அது எங்க போட்டுக்கலாம், அதுவும் அங்க போட்டுக்கலாம். நமக்கு அதே ஹாசன் இருக்கனால ஈஸியா போச்சு. அப்ப 2 வார்த்தை 2வது இதுல கண்டுபிடிச்சாச்சு. காயக்காக அவங்களே போட்டாங்க, 1ல போட்டாங்க, அது 1. ஹாசக, அது எங்க வரும், 2ல தான் வரும். விருக்க உதரக சேரும்போது விருக்கோதரகன்னு வரும். விருக்கன்னா ஓனாய், விருக்கோதரகன்னா ஓனாய் மாதிரி வயிறு உள்ளவன். பீமன் வந்து நல்லா சாப்பிடுவான் நம்ம நினைக்கிறோம். அப்ப அவன் பந்தி தந்தியுமா இருப்பான்னு பார்த்தா அப்படி இல்லையா, அவனுக்கு வயிறு குடம் போல ஒட்டி, நாய் போல ஒட்டி கிடக்குவான். நாய், ஓனாய், நரி இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இனங்களை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுகள் எல்லாத்துக்குமே வயிறு வந்து ஒட்டி கிடக்கும். இப்போ இங்க வந்து ராஜபாளைய நாயெல்லாம் வயிறு நல்லா ஒட்டி கிடக்கும். அது மாதிரி பீமன் சாப்பிடுறதெல்லாம் சரிதான், ஆனா அவனுக்கு வயிறு முன்ன நல்லா ஒட்டிக்கான்.
இருக்கும். அப்படி ஒட்டி இருக்கிற வயர் உள்ளவங்கிற அர்த்தத்துல பீமனை விருக்கோதரன் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அதுல போட்டிருக்கு. அப்போ உதரம் இருக்கு. 3ல கண்டுபிடிச்சாச்சு. சமஸ்கிருதம் நீங்க எவ்வளவு படிச்சது பாருங்க. இது வரைக்கும் ஒண்ணு கூட தப்பு இல்ல. அடுத்தது ஆமா, சக அப்படின்னா கூட, உதரகன்னா பிறந்தவன். அதாவது ஒரு தாய் வயிற்று பிள்ளைன்னு நம்மள சொல்றோம்ல, தாய் வயிறு, அந்த வயிறு தான் உதரம். சகன்னா ஒரே வயிற்றுல கூட பிறந்தவன், அது சக உதரக, ஒரே வயிற்றுல கூட பிறந்தவன். இந்த சகன்னா கூடன்னு அர்த்தம். அப்போ ஒரே வயிற்றுல கூட பிறந்தவன் தான் சகோதரர். இந்த தமிழ்ல அதை உடன் பிறந்தவன் வார்த்தையில சொல்றோம். அது உதரம் கூட சேர்ந்து போகும். ஹஸ் வந்திருக்கு. சுனா நல்ல, ஹாசினா சிரிக்கிறவள், நல்ல சிரிக்கிறவள், புஞ்சிரிப்புள்ளவள் அப்படின்னு அர்த்தம். ஆமா, காயில கால கா, காயிகா, காயகனா பாடுகிறவன், பாடகன். காயிகானா பாடகி. அதான். 3 உடம்பிறந்தாள். கீதம் 1. ஏன்னா பாட்டு, கீதம்னா பாட்டு, அதனால பாடுற வருஷம் ஒன்று சேர்த்துட்டோம். அதுவும் ஒண்ணுதான். பாருங்க, இவருக்கு ஒண்ணு கூட பிழைக்கல. கானம் அதுவும் பாட்டுதான். லம்போ இல்ல லம்போ. இவ வந்து லம்போ அப்படின்னா, ஆமா, லம்ப பெரியன்னு சொல்லலாம். லம்போதரக பெரிய வயிறு உள்ளவர், பிள்ளையர். சங்கீதம், அது கீதம், சங்கீதம். கீதம் சங்கீதம் அது எங்க ஒண்ணுதான். சங்கீதம்னாலும் பாட்டுதான். ஆமா, உதரக வந்திருக்கு, அதனால 3. ஸ்தூலோதரக, ஸ்தூல அப்படின்னா பெரிய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஆமா ஆமா, அட்டகாசமா சிரிச்சாரு. இப்படி இனிமேல் உள்ளதெல்லாம் எழுதணும். நான் ஒரு இது முழுக்க நானே சொல்லி வந்துட்டேன் என்ன பண்ணணும்னு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பண்றதுன்னு. இப்போ அடுத்தது எப்படின்னு பார்ப்போம். நீங்க வீட்டுல தான் இருந்தா எழுதிட்டு வரணும். என்ன பண்ணணுங்கிறது மட்டும் அதை பார்ப்போம். இது அடுத்ததும் அதே தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? சம்பத்த சப்தான் லிக்கந்து. அப்போ இதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணியாச்சு, அத மாதிரிதான் பண்ணணும். மேல வந்து தலைப்பு 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒத்த வார்த்தைகளை நீ கண்டுபிடிக்கணும். நான் வேணும்னா அதுக்கு நயத்தினா அழைத்து செல்லுதல் அந்த மாதிரி. நயத்தி அழைத்து செல்லுதல். சரத்தி வந்து சஞ்சரித்தல், அந்த செல்லுதல்னு அர்த்தம். லிக்கதி எழுதுறது, பட்டத்தி படிக்கிறது. அதுக்கு அடுத்ததும் அதே தான். சம்பத்த சப்தான் யோகியஸ்தலே லிக்கந்து. அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, கூப்பக அப்படின்னு ஒரு வார்த்தை தந்திருக்காங்க. கூப்பகனா கிணறு. உதாரணம் பாத்தீங்கன்னா, கூப்பக கிணறு. ஜலம் அப்படின்னு வார்த்தை எடுத்து எழுதியிருக்காங்க. கிணத்தோட தொடர்புள்ளது தண்ணின்னு. அத மாதிரி ஒரு பக்க வார்த்தையெல்லாம் தந்துட்டாங்க.
அதுக்கு பொருத்தமுள்ள வார்த்தையை கீழே இருந்து எடுத்து நீங்க மேல எழுதணும். சன்னியாசி, மட்டக. அதுக்கு பொருத்தமாக. ஆமா. இப்போ இதுக்கு நான் வேணா வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு எளிமையா இருக்கிறதுக்காண்டி. முதல்ல நீங்க அந்த வார்த்தைகளை படிங்க. ஏன்னா நமக்கு இதுல முக்கியம் வந்து படிக்க நம்மளால படிக்க முடியாதுன்னு பாக்குறது தான். ஆச்சாரக அப்படின்னா ஒழுக்கம், நடைமுறை, அந்த மாதிரி அர்த்தம். பாட்டகன்னா பாட்டம் அப்படின்னு அர்த்தம். துர் ஆச்சாரக சேரும்போது துராச்சாரக, கெட்ட நடத்தை பழக்க வழக்கங்கள் உள்ளவன் அப்படிங்கிற. நாயக்கக, நாயக்கக அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். லேக்கனி அப்படின்னா எழுத பயன்படுத்தக்கூடியது. பென்சிலா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எழுதுகோள். நாயிகா தலைவி. பாடத்தை சொல்லி கிடக்கூடிய இடம் பாட்டசாலா, பள்ளிக்கூடம். உபநயனம் ஒண்ணு பூணூல் போடுறது, அது குருவு கிட்ட கூட்டிட்டு போய் அதை சடங்கு பண்ணுவாங்க. உப்பன்னா பக்கத்துல, நயனம்னா கூட்டிட்டு போறது. குருவுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறதுனால அல்லது கல்விக்கு பக்கத்துல கூட்டிட்டு போறதுனால உபநயனங்கிற வார்த்தை வந்தது. அவரை படிக்க விடுங்க. லேக்கனம். லேக்கனம்னா எழுதுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பாட்டயதி. பாட்டயதி அப்படின்னா படிப்பிக்கிறான், படிப்பிக்கிறாள், படிப்பிக்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். இப்ப நான் வந்து பாட்டயாமி, உங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன். பட்டத்தி அப்படின்னா நீங்க படிக்கிறீங்க, அதான் ரெண்டு உள்ள வித்தியாசம். அதை வந்து காசல் சொல்லுவாங்க, ஏவல் வினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நாம செய்கிறது இன்னொரு ஆள் நம்மளை செய்ய வைக்கிறது, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அந்த வித்தியாசம் தான் அந்த பாட்டயத்தி அப்படிங்கிறதுல இருக்கு. ஆச்சரத்தி. ஆச்சரத்தினா கடைபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கன பாட்டி. பொதுவா வேதம் படிக்கிறவங்கள ஒரு வகையினர் இவங்க. அதுல வந்து ஏகவேதி, துவிவேதி, திரிவேதி, சதுர்வேதி, அந்த மாதிரி உண்டு. அது ஒரு விதம். ஒரு வேதம் படிக்கிறவங்க, 2 வேதம் படிக்கிறவங்க, 3 வேதம் படிக்கிறவங்க அப்படிமா. ஒரே வேதத்திலேயே கூட திரிபாட்டி அப்படிங்கிற ஒரு வகைரா உண்டு. அதுல கனபாட்டி அப்படிங்கிறது அது ஒரு படிக்கிற முறை. வேதத்தை வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு முறை வச்சிருக்காங்க. நம்ம எது வேணாலும் இத முறையில மனப்பாடம் பண்ணலாம். என்ன பண்றதுன்னா, முதல்ல ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்றது, அது ஒரு விதம். அடுத்தது 2 வார்த்தையா சொல்றது, அது இன்னொரு விதம். இன்னொன்னு 3 வார்த்தையா சொல்றது. பொதுவாக அந்த கனப்பாட்டம் அப்படிங்கிறது அந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு நமக்கு 45வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அல்லது அங்க இருக்கிறதுலே ஒரு வார்த்தையை பார்த்துருமே, இந்த காய பரகிதே சர்வே பவந்து சுகினக படிக்கணும்னு வச்சுங்க. கனப்பாட்டி எப்படி படிப்பாங்கன்னா, சர்வே பவந்து சுகினக, சுகினக சுகினக, அடுத்தது பா வருது, அப்போ சுகினர் பவந்து, அந்த இலக்கண விதியெல்லாம் கரெக்டா அப்ளை பண்ணுவாங்க. சுகினர் பவந்து சர்வே, அப்புறம் சர்வே பவந்து சுகின, சர்வே சர்வே சுகின பவந்து,
பவந்து சுகின சர்வே சந்து. இப்படி முதல் 3 வார்த்தையை எடுத்து ரிவர்ஸ் வந்துகிட்டு அடுத்தது 2வது வார்த்தையில அடுத்த வார்த்தைக்கு போயிட்டு ரிவர்ஸ் வருவாங்க. 3 வார்த்தை முன்ன போய் ரிவர்ஸ் வந்து அடுத்தது 4 வார்த்தை முன்ன போய் 3 வார்த்தை ரிவர்ஸ் வந்து அடுத்தது 4 வார்த்தை ரிவர்ஸ் போய் இப்படி படிச்சு வருவாங்க. இப்படி முன்ன பின்ன போய் படிச்சு வர்றதுக்கு கனப்பாட்டம்னு பேர். அதாவது தலைகீழா அவருக்கு தெரியும் நம்ம சொல்றோம்ல, கிட்டத்தட்ட இந்த கனப்பாட்டி அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு அப்படித்தான். வேதத்தை வந்து ஒரு தலைகீழ் பாடம் மாதிரி கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்களால இந்த மாதிரி முன்ன பின்ன வந்து கரெக்டா சொல்ல முடியும். இது ஒரு இது. ஜட்டா பாடம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி நிறைய முறைகள் இருக்கு. இது சின்ன சின்ன முறைகள்ல இருந்து நல்லா படிச்சு திறமை உள்ளவங்க அடுத்தடுத்த முறைக்கு போவாங்க. கனப்பாட்டினா ஒரு லெவலுக்கு வந்துட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் கனப்பாட்டி. லேகனா எழுதுகிறவன், எழுத்தாளன், அந்த மாதிரி அர்த்தம். லிக்கித்தம் சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. மலையாளம் அந்த மாதிரி இதுகளை பயன்படுத்துவாங்க. லலாட்ட லிக்கித்தம் அப்படிம்பாங்க. லலாட்டம்னா நெத்தி, லிக்கிதம்னா எழுத்து, தலையெழுத்து. அதுக்கு லலாட்ட லிக்கித்தம் அப்படிம்பாங்க. லிக்கித்தம்னா எழுத்து, அதாவது எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். எழுத்துங்கிறத விட எழுதப்பட்டது. நயனம் அப்படின்னா ஒண்ணு அழைத்து போதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வரும். இன்னொன்னு கண்ணு நமக்கு வழிகாட்டுறதுனால கண்ணுக்கும் நயனம்னு பேர். அந்த இடத்துல கருவியாட்டு அர்த்தம். சத்து ஆச்சாரக சேரும்போது அந்த இத்து இத்தா மாறிடும், ஆவு கூட சேர்ந்து தாவா மாறிடும். அப்ப சதாச்சாரக, சத்து ஆச்சாரகங்கிறது தான் சேரும்போது சதாச்சாரகன் மாறிடும். சதாச்சாரகன்னா பெரியவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள். பெரியவங்க முன்னேறு போன வழி பின்னேறு போகணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க எப்படி போனாங்களோ அந்த வழி நம்ம போகணும். வேதத்தில் கூட அந்த மாதிரி ஒரு வரி வருது. டக்கு ஞாபகம் வரல. அதுல வந்து இப்படி பெரியவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படி நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரி அதுல சதாச்சாரகம். இப்ப இதுல வந்து இப்ப ஓரளவுக்கு எங்கெங்க போடணும்னு ஐடியா வந்திருக்கும். சரி, இருந்தாலும் அர்த்தம் தெரியறதுக்க வேண்டிய அதை சொல்லி தந்தேன். அடுத்தது அதே மாதிரி கூப்பக கிணறு, ஜலம், தண்ணி. சன்னியாசி, துறவி, மட்டக ஆசிரமம். அது அவங்க உதாரணம் தந்திருக்காங்க. இப்ப அடுத்தது மேல உள்ள அந்த வார்த்தைகளை படிங்க. இல்ல ஒன்னாவது வார்த்தை. காகதம். காகதம் நினைக்கிறேன். நம்ம காகிதம் சொல்றது தான் அப்படி போட்டு நினைக்கிறேன். காகதம். காகதம்னா பேப்பர், தாளு. ஆக்சுவலி இப்ப 3வது தான் படிக்கீங்க. 2 அந்த பக்கமாக இருக்கு. ரோகி. ரோகினா நோயாளி. ரோகி நோயாளி. கட்டி. பொதுவா கட்டி அதுல நிறைய உண்டு. அதனால ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறிடும். அதான் இருக்கணும். நான் உறுதிப்படுத்துறேன், அவ்வளவுதான். அவசரப்பட்டு நான் தப்பா சொல்லிடுறேன். அந்த பாட்டு அதான் நினைக்கிறேன். மணி
கடிகாரம். நம்ம தமிழ்ல கடிகாரம் சொல்றோம். அந்த தமிழ்ல சொல்ற கடிகாரம் தான் கடி. கட்டிங்கிறதுக்கு நேரம்ங்கிற அர்த்தமும் இருக்கு. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம், அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. எப்படியானாலும் கடி உண்டு. உங்க வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது குஜராத் அந்த பக்கத்துல எல்லாம் நம்ம பொங்கல் சொல்லுவோம்ல, அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. அது அதேதான், சிறுபருப்பும் அரிசியும் போட்டு வேக வைப்பாங்க, மஞ்சளும் சேர்ப்பாங்க, அதுக்கு ஒரு பேரு சொல்லுவாங்க, கிச்சடி. கிச்சடி கடி. அது நம்ம மோர்குழம்பு மாதிரி, ஆனா கடலை மாவும் தயிரும் போட்டு காய்ச்சி பண்ணுவாங்க. அப்படி பண்றது நல்ல தண்ணியா பண்ணுவாங்க, அது கடி. இது கிச்சடி. நல்லா ஹெவியா சாப்பிட்ருக்கோம் மத்தியானம், ராத்திரி லைட்டா சாப்பிடணும்னா இந்த கிச்சடி கடி வச்சுருவாங்க. அது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும், ஜீரணத்துக்கு நல்ல உதவியா இருக்கும். அதனால அவங்க லைட்டா சாப்பிடணும், வயிற்றுக்கு லோடு குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா கிச்சடி கடி சாப்பிடுவாங்க. அந்த அந்த அதுவும் ஒரு கடிதான். வேறையும் நிறைய கடி சவுஸ்ல இருக்கிறது. இந்த இடத்துல கடிகாரம், இந்த கடி கடிகாரம். வீரக வீரன். பலம் பலம். கடினமா சொல்லணும், பாஜலோட பலம். பலம் அப்படின்னா தமிழ்ல பழம்னு சொல்ற அர்த்தமும் இதுக்கு உண்டு. பொதுவா ஒரு செயலினுடைய பலன் அப்படிங்கிறது அது பொதுவான அர்த்தம், பலம் அப்படிங்கிறது. அதுல இருந்து பழம்ங்கிற அர்த்தம் எல்லாம் கூட வரும் தமிழ்ல, அந்த அர்த்தம் கூட தமிழ்ல வந்துடும். சம்ஸ்கிருதத்திலையும் ஒரு செயலுடைய பலன்கிறது அர்த்தம், பழம்ங்கிற அர்த்தமும் தரும் இந்த வார்த்தை. சொல்ல வேண்டியது பலம். நம்ம பொதுவா என்ன பண்ணி என்ன புண்ணியம், ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கரெக்டான ஒரு பலம். கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, கீதையில அந்த பலம் இது. சரி, இந்த பலத்துக்கு பலம், அதனால நீங்க பா ஆக்கிட்டீங்கன்னா அர்த்தம் வேற ஆயிடும். அது பலம், இது வந்து பலம், செயலுடைய பிரயோஜனம். நடியில் இருக்கா பாருங்க, காயக்கக. பல தடவை வந்த வார்த்தை தான், இன்னைக்கு கூட முதல் வார்த்தை தான் வந்தது. காயக்கக பாடகன். ஆகாஷக. ஆகாஷக நம்ம ஆகாசம், அந்த அர்த்தம் தான். இதுவும் ஏற்கனவே இன்னைக்கே வந்ததுதான், இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச வார்த்தை தான். நாயக்கக தலைவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். வனம் காடு. இது நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். லலாட்டக. லலாட்டம்னா நெத்தி. அப்போ இனி இந்த இதெல்லாம் இத இனி கீழே வரக்கூடியது கூட பொருத்தணும். கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். திலகம் இல்ல திலக்கம். திலக்கம். திலக்கம் அப்படின்னா பொட்டு. அப்ப அதை இதோட பொருத்தணும், நீங்க யோசிக்க. நீங்க வேணா அதுல நம்பரை போட்டுக்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா. திலகம் 10. காகிதம் மையம். மஷினா மைதான். நம்ம கன்னியாகுமரியில உண்டு, இப்போ உங்க பகுதியில இருக்கான்னு தெரியல. பழைய காலத்துல மஷி தீந்து போச்சு,
அப்படிங்கிற மாதிரி சொல்ற பழக்கம் உண்டு. பெண்ணுக்கெல்லாம் மசி விடணும் இந்த மாதிரி இருந்தது. இப்போ பிள்ளைகள்லாம் மைக்கு மாதிரி இங்குக்கும் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மசியா இருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது வீடுகள்ல பிள்ளை கண்மசி போடணும், அந்த மசி இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். மைன்னு சொல்லுவாங்களா? அப்படியா? கண்மை. சரி. சிம்மக சிங்கம், அது வனத்தோட சேர்க்குறீங்க. சரி. 9வது ஔஷதம். ஔஷதம், ஓஷதி அப்படின்னா தாவரம். தாவரங்கள் இருந்து வரக்கூடியது ஔஷதம், மருந்துன்னு அர்த்தம். நம்ம மூலிகைகளை தானே நம்ம பொதுவாக பண்ணுவோம், மூலிகைன்னு எடுத்துக்கலாம். நோயாளிக்கு மருந்து, ரோகினா நோயாளி, ஔஷதம் மருந்து. அப்ப 2. கடிகாரம் சமய நேரம். 4. வித்து. பீஜம்னா வித்து. ஆமா, பழமும் கொட்டையும். அப்பதான் 5. வீணா, வீணை. பாடகனும் வீணையும். காயக 6. விமானம்னு ஏரோப்ளைன். ஆகாஷக 7. அபிநயம்னா அந்த முத்திரை பிடிக்கிறது. இதுல உங்களுக்கு இன்னும் வராதது நாயக்கக. நாயக்கன் அது வந்து இந்த இடத்துல அப்போ அவங்க நடனம் ஆடுறவங்கிற மாதிரி அர்த்தத்துல எடுத்திருக்காங்க. தலைவன் அபிநயம். நய நயன்னு ஒத்து போகுது. முடிச்சிட்டீங்களா? இதுக்கு முன்னே மேல உள்ளது ரொம்ப ஈஸியான, நான் இங்க வச்சு உங்களுக்கு செய்ய வைக்கல. வீட்டுக்கு போய் ஏதாச்சும் செய்யுங்க. வீட்டுல போனா இங்க சமஸ்கிருத ஞாபகத்துல இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த பக்கமும் அதே விஷயம்தான். ஆனா அடுத்த பக்கம் கொஞ்சம் அடுத்த பக்கம் வந்து கொஞ்சம் வேலை வாங்கும். என்ன அப்படின்னா, கிரியாபதம். இது வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சா தான் பண்ண முடியும். கிரியாபதம்னா வினைச்சொல். கிரியானா வினை, பதம்னா சொல்லு, வினைச்சொல். வினைச்சொல் எல்லாம் அந்த வரிசையில எழுதணும். அப்ப இதை எழுதும் போது உங்களுக்கு சமஸ்கிருதத்துல வினைச்சொல்கள் இருந்தாலும் ஒரு ஐடியா வந்துடும். அடுத்தது அவயவக. அவயவம்னா உறுப்பு. அடுத்தது பக்ஷி, பறவை. அடுத்தது பசு, விலங்கு. இப்படி மேல உள்ள வார்த்தைகளை எல்லாம் நீங்க பிரிக்கணும். ஆமா, பொருளை நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க 1 2 3 4 நம்பர் போட்டு வீட்டுல போய் எழுதி எடுத்துங்க. முதல்ல ஒவ்வொரு வார்த்தையா படிங்க. முதல்ல வார்த்தை படிக்கணும். நீங்க படிக்க வரணுமே. பட்டத்தி. தீ வந்திருக்கு. நான் ஏற்கனவே பல தடவை அதை பத்தி சொல்லியிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், பிரசன்ட் டென்ஸ். அது நிகழ்கால படற்கை ஒருமை அப்படின்ட்டு. அது ஆனா அது கிரியாபதத்துல வரணும். படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறதுங்கிற அர்த்தம். பாதகங்கிறது காலு. ஆமா. இல்ல, சுக்கா அப்படிங்கிறது பல அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு வந்து பச்சைக்கிளி, அதை வச்சுதான்
வியாசருடைய பையனுக்கு சுக்காச்சாரியன்ற பேர் வந்தது. சுக்கஹ. அப்புறம் பக்ஷி. ஆமா, பக்ஷியில வரும். தேனு. தேனுகு. தேனுகு. தேனுகுன்னா காமதேனுகு. பசு. பசு. நாசிகா. நாசி. நாசிகா. அவயக. மூக்கு. அஜக. அஜக. பசு. பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ஆடுன்னு எடுத்துக்கலாம். பசு. ஆமா, விலங்குல போகும். பசுனா இந்த இடத்துல விலங்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல பசுன்னு சொன்னா விலங்கு, மிருகம் சொன்னா மான். தமிழ்ல பசுன்னு சொன்னா பசு, மிருகம் எந்த மிருகம் இருக்கலாம். என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா கொசுன்னு நினைக்க. அப்படின்னா பக்ஷி. இல்ல, ஆந்த. உலூக்கக ஆந்த. பக்ஷி. பக்ஷி. காதத்தி. அந்த மாத்திரைகளை எப்படிங்கிறப்படாது. காதத்தி. கிரியாபதம். சாப்பிடுகிறான், சாப்பிடுகிறாள், சாப்பிடுகிறது. அப்போ கிரியாபதம். சட்டக்கங்கிறது இந்த பக்ஷின்னு நினைக்கிறேன். இங்க ஒரு 7 சிஸ்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, சாம்பல் குருவி ஒன்று கிடக்குல்ல, அதுதான் நினைக்கிறேன். பார்த்துருவோம். அந்த சட்டக்கா சட்டக்கா ஏ சட்டக்கா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத பாரதி பாட்டும் இருக்கு. ஸ்பேரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேரோன்னா சிட்டுக்குருவி, அந்த மாதிரி அர்த்தம். சிட்டுக்குருவி வகையறைய குடும்பத்தை சேர்ந்தது. நீங்க அந்த சாம்பல் குருவிக்கு என்ன சொல்லுவீங்க? அது வீட்டுல வந்து மீன் படும் எல்லாம் கூட சொல்லுவாங்க. சாம்பல் கலர்ல ஒரு ஆடுனா எப்பவும் சேர்ந்தே கிடக்கும். ஒரு சாமி 7 சிஸ்டர்ஸ் சொன்னாரு, 7 குருவி சேர்ந்துருங்கிற மாதிரி அர்த்தத்துல. நான் அப்படி பார்க்கலாம். நான் நிறைய சிட்டுக்குருவி வந்து ரொம்ப சின்னதா. ஆமா, நம்ம வீட்டுல ரெகுலரா அத குருவின்னு தான். வேற இடங்கள்ல வேற பேர் இருக்கு. கடப்பரத்துல வந்து பைபிள்ல கூட அதை பத்தி ஒரு பேர். பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லைங்கிற மாதிரி வரும். அதுல அது வானத்து பறவைகளை பாருங்க, அது வசனம் வேற. இந்த பறவையை பத்தி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என் ஃப்ரெண்டு சொல்லி கேட்ட ஞாபகம் இருக்கு. சரி, பொதுவாக முக்குவ குருவின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது வீட்டுல நடமாடிச்சுன்னா கடல்ல மீன் பட்டிருக்குன்னு அர்த்தமா. அப்ப மீன்காரி வந்தா விலைய வேற பேசிக்கிட்டோம். அடுத்தது சாரசக. பக்ஷியா தான் இருக்கணும். பாக்குறேன், பார்த்து சொல்றேன். சாரசக. ஆமா, சரஸ்னா தடாகம், மானசரோவர் தான் சொல்றாங்க. அது சரஸ்ல இருந்தா சரோவர் வந்தது. அமிர்த சரோவர். இந்த வார்த்தை சரோவர்ங்கிற வார்த்தையை சரஸ்ல இருந்து வர்றது. சராயுவா, இந்த வார்த்தை கேட்டது மாதிரி இருக்கு. சரையு. ஆமா, அதுவும் அதுல இருந்தா வந்திருக்கும், சரையு நதி. அப்போ இந்த சரஸ்ல இருந்தா சரஸ்வதி. தடாகத்துல வசிக்கிற தேவி சரஸ்வதி. இந்த தடாகத்துல இருக்கிற பறவை சாரசகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். கொக்கு, அன்னம், அந்த ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பறவை லிஸ்ட்ல வரும். கொக்கா இருக்கலாம், அந்த மாதிரிலாம். அது அபயவக. கண்டக கழுத்து. கிரியாபதம். ஆமா.
அம்சக. ம். அம்சக எல்லோ. அம்சம்னா அன்னம். அம்சி. ம். ஹரிணக. ஹரிணக. ம். ஹரிணக மானுன்னு ஞாபகம் பார்க்குறேன். ஆமா, மானு. ஹிருதயம். அவயக. ம். அவயவக. அவயக இல்ல, அவயவக. ம். ஸ்ருணோதி. ஸ்ருணோதி. கிரியாபதம். ம். ஸ்ருணோதி கேட்கிறான். ம். வியாக்ரக. வியாக்ரக. வியாக்ரக இது புலி. பசு. ஆமா, விருதத்துல வரும். வியாக்ரபாதர் அப்படின்னு ஒரு முனிவருக்கு பேராகும். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, புலி பாணி சித்தர். புலிய மாதிரி அவருக்கு கால்கள் கைகள் இருக்கிறதுனால இந்த வியாக்கிரபாதர் அப்படிங்கிறது தமிழ் தான் புலிப்பாணி. தில்லை சிதம்பரத்துல நான் நினைக்கிறேன் பதஞ்சலி வியாக்கிரபாதர் எல்லாரும் தான் அந்த நடனத்தை கண்டு கழிக்கிறாங்க சபையில. அந்த மாதிரி வரும். அவங்களுக்கு வேண்டியது அவருக்கு நடனம் பண்ணாருன்னு வரும். ஸ்ருகாலக. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த வார்த்தை. ஞாபகம் இருக்கா? பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? நல்ல இல்ல, மிருகம். ஜாக்கல். ஜாக்கல்னா நரி. பசு. ஆமா. அட்டத்தி. அட்டத்தி வந்து க்ஷேத்ராட்டனம் தீர்த்தாட்டனம் சொல்றோம்ல, அதுல இருந்து அந்த அட்டத்தில இருந்து அது வருது. சுத்துறது, ஊர் சுத்துறதுன்னு அர்த்தம். சுற்றினான், சுற்றுகிறாள், சுற்றுகிறது கிரியாபதம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு அர்த்தம். கேஷக. ஆமா, அவயவக. முடி. கேஷகன்னா தலையில இருக்கக்கூடிய முடிக்கு. தலையில இருக்கக்கூடிய முடினாலே தலையில இருக்குதுதான். ஆமா, எடுத்துக்கொண்டு போதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹரதி. ஏமாந்துட்டீங்க. நான் இந்த பாடம் எடுக்கும் போதே சொன்னேன் இதுல ஏமாந்துடப்படாதுன்னு. ஆனா அதுதான் ஏமாந்தீங்க. குறிலா நடிலாது. அப்ப ஏன் சாசகன்னு சொன்னீங்க? சஷக. அதுல இருந்தா சசாங்க வந்தது. நம்ம சுக்லாம்பரதரம் வரும்போது கூட அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணம். சசி அது முயல் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு சசின்னு பேரு. நிலவுல முயல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு வந்த பேர் அப்படின்னு எல்லாம். ஆமா ஆமா. மேஷ சங்கராந்தி. இப்ப வரப்போறது மக்கர சங்கராந்தி. அப்புறம் மேஷ சங்கராந்தி வரும்போது நம்ம புத்தாண்டு கொண்டாடுவோம். அது என்னது? 12 ராசியிலேயே அதான் முதல்ல. நெடில் இருக்க பாருங்க. நெடில் இருக்கான்னு கேட்டேன். அப்போ அதரக. பொதுவா கீழே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல அதரம் அப்படிங்கறத நம்ம உதடுன்னு எடுத்துக்கலாம். உதடுக்கு தமிழ் என்னது? சுண்டு.
ഇനിയുള്ള തലമുറകൾ ചുണ്ടുകളെ പറഞ്ഞു വരുവാതിരിക്കെ ഗജഹ പശു പശു யானை இது ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சுனி சைவ ஷொபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினக அப்படின்னு கீதையிலையும் வந்திருக்கு. மிருகம் நாய், அதாவது பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஷொபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினக. பண்டிதன் ஞானி எல்லாத்தையும் ஒண்ணா போமா. இதெல்லாம் பிராமணன், கவி, கவினா பசு, கவி, ஹஸ்தினி யானை, சுனி நாய், மட்டும் இல்ல ஷொபாக்கே நாயை தின்றவன், எல்லாரையும் எல்லாம் தெய்வத்தினுடைய பல்வேறு வடிவங்கள். எப்படி தங்கம் பல நகைகளா மாறி இருக்கும், அது மாதிரி தெய்வம் தான் இதுங்களா மாறி இருக்காரு, லீலை பண்றாரு அப்படின்னு எல்லாரையும் சமமா பார்ப்பான். தெய்வமா பார்ப்பான், எல்லாரையும் சமமா பார்க்க முடியாது, தெய்வமா பார்ப்பான். தாவதி என்னது? ஆமா, ஓடுகிறான், ஓடுகிறாள், ஓடுகிறது. தோடுத்தா ஹே அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அந்த தோடு இதுல தான் வந்து பிக்கா நெடில் இல்ல, அது பிக்கா வலது பக்கம் வந்தா தான் நெடில். பிக்கஹா, பிக்கஹாங்கிறது எனக்கு தெரிஞ்சு பறவை. பிக்கஹா, பிக்கஹா என்ன பறவைன்னு பார்த்துருவோம். குயில், கோக்கிலம். பிக்கஹனா கோக்கிலம், குக்கு. திருப்பி அதே தப்பு தான் நடக்கு. உபவிஷதினா கிரியாபதம். அர்த்தம் என்னது? ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால அர்த்தம் கேட்க. அகம் உபவிஷாமி, உத்திஷ்ட உபவிஷ, உத்திஷ்ட உபவிஷ, எழுதுரு உட்காரு. உபவிஷத்தினா உட்கார்ந்திருக்கிறான், உட்கார்ந்திருக்கிறாள், உட்கார்ந்திருக்கிறது. திருப்பி அதே தப்புதான் வருது. ஆமா, ஷீரகன்னு சொன்னா என்னவோன்னு தோணும். ஷிரக இப்ப அர்த்தம் நான் சொல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஷிரக கரம், சிரம், புறம் நீட்டாது. கபோத்தக, இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, புறா. தாடயதி, தாடயதி இது நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அடிக்கிறான், அடிக்கிறாள், அடிக்கிறது. நீங்க தீய வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க கிரியாபதம்னு. அதெல்லாம் இருந்தாலும் நான் அர்த்தம் சொல்லணும்ல. கர்ணக என்ன அர்த்தம்? தெரிஞ்ச வார்த்தை தான். கர்ண வேதனம், கர்ணன்னா காது. கர்ண பரம்பரை கதைகள், காது காது மூலமா கேட்டு கேட்டு வந்ததுனால கர்ண பரம்பரை.
நிறைய பேர் கர்ணனுக்கு பரம்பரையில வந்து நினைக்காங்க. அப்படி இல்ல, காது விழுவா கேட்டு கேட்டு வந்தது. அதான் கர்ண பரம்பரை. க்ஷாலன்னா சுத்தம் பண்றது, துவைக்கிறது. க்ஷாலயதி துவைக்கிறான், துவைக்கிறாள், துவைக்கிறது. திருப்பி திருப்பி அந்த தப்பு வந்துட்டு இருக்க. பிக்கக பீக்ககாச்சு, சிரக ஷீரகாச்சு, மகிஷக. இடது பக்கம் தானே வருது. மாத்திரை வந்து ஒண்ணுக்கு மேல போயிடக்கூட போனா நெடில் ஆயிடும். மகிஷக, மகிஷன் தெரியும் நினைக்க. மகிஷாசுரன், மகிஷம்னா எருமை. மகிஷி அப்படின்னா பெண் எருமை. மகிஷன் மகிஷகன்னு ஆன. முதலாவது எழுத்து அது வந்து கா இல்ல கா. கிருத்ரஹ, கிருத்ரஹ. இது கழுகு. கிருத்ரஹ கழுகு. எங்கேயோ அது வருது. கிருத்ரஹ. அடுத்தது நானே மறந்துட்டேன். ஏற்கனவே வந்தது தானே திரும்ப கொடுப்பாங்க. இல்ல, அப்படி இல்ல. இதுல வந்து இது வராத வார்த்தை தான். தாருன்னா மரம். தார்வா காட்டக அப்படின்னா ஆமா மரங்கொத்தி. ஆகாட்டக அப்படின்னா கொத்துறது. ஆகாத்தம்னா ஒரு துன்பத்தை, பிரச்சனைய ஏற்படுத்திட்டான். புண்ணை ஏற்படுத்துறது. சம்ஸ்கிருதத்துல மாதிரி வார்த்தைகள் போது இந்த 4 எழுத்து வரும்போது அப்படின்னு அது ஐ ஏ ஓ ஆயா ஏச்சக ஏ ஓ ஐ ஔ. அது ஐ ஔ ஆய் ஔ அப்படின்னு மாறும். இதுதான் அந்த சூத்திரம். ஏச்சக அயவாயாவக. ஆனா நிறைய பேர் அதை சொல்லிக்கிட மாட்டாங்க. ஐ ஔ ஆய் ஆவ் இவ்வளவு சேர்த்தீங்கன்னா அயவாயாவ அப்படின்னு வரும். அவ்வளவுதான் அந்த விஷயம். ஆனா பல பேர் அயாவ சந்தி அயவாய சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த எழுத்துக்கள் சேர்த்து சொல்லும் போது வரக்கூடிய அந்த வார்த்தை தான் அயவாயாவ அப்படிங்கிறது. அதை சொல்றதுக்கு பல பேருக்கு வராது, நான் கவனிச்சிருக்கேன். அத மாதிரி உங்களுக்கு அவயவகவும் உங்களை பாடுபடுத்துது.
இந்த வா யா சேர்ந்து வர்றதுனால உள்ள குழப்பம்னு நினைக்கிறேன். கீ இல்ல அங்க. இக்கு ரா இருக்கு. இக்ரான கிரி. கிரி இல்ல கிரி. ஆமா கிரீடத்தி. தா இல்ல தா. கிரீடத்தி. கிரீடானா விளையாட்டு. ஜல கிரீடை அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. கிரீடானா விளையாட்டு. கிரீடாங்கனம் நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வார்த்தை படிச்சதுல கிரீடாங்கனம் அப்படின்னு வந்திருக்கு. கிரீடத்தி அப்படின்னா விளையாடுகிறான், விளையாடுகிறான், விளையாடுகிறது. கிரியாபதத்தை நான் சொல்ல வேண்டியது இல்லைங்கனாலும் சொல்லாம இருக்கேன். கருடக கருடன். பக்ஷி. நெத்தி. கிரௌஞ்சக. முருகன் வந்து கிரௌஞ்ச மலையை தான் தூள் தூளாக்கி சூரபதுமனை கொல்ல வர வழியில தூள் தூளாக்கிட்டு வந்தார். கல்லூகரம். கிரௌஞ்ச பக்ஷி இந்த இடத்துல இந்த இடத்துல கிரௌஞ்ச மலையும் உண்டு. இந்த இடத்துல கிரௌஞ்ச பக்ஷின்னு எடுத்துக்கணும். இந்த பட்சிக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்னு பார்ப்பேன். நாரை வச்சுக்கலாம். ஹெரோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேரு. இன்னொரு பேரு இருக்கு கர்லியூ. நீண்ட வளைமூக்குள்ள பறவை வகை. நாரைன்னு வச்சுக்கிட்டோம், நமக்கு புரிஞ்சதுதான் நாரை. வானரக குரங்கு. இப்ப இந்த ஒரு வாரமா இங்க நிறைய நடமாடிட்டு இருக்கு. எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படி அரண்டு இருக்காங்க. என்னத்தை தூக்குதோ என்னத்தை உடைக்குதோ யாருக்கு தெரியும். வராக. வராக அவதாரம் பந்தி. ரிஷக ரிஷபக எல்லாம் ஒரே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை தான். ரிஷபராசி. மேஷராசி வந்துட்டு ரிஷபராசி வந்துட்டு. பத்தத்தினா கீழே விடுறது. முதல் பக்கத்திலே வந்து நினைக்கிறேன் பத்தத்தி. ஊருகு. ஊவே மறந்து போச்சா? அப்போ ஊவே மறந்து போச்சுங்க. ஊருகு. அதுல வார்த்தையே வருது சாமி. ஊர்ல இது வரைக்கும் வரவே இல்லை, நம்ம பார்க்கவே இல்லை. ஊருகு. உரஸ் அப்படின்னா நெஞ்சு. ஊருகு அப்படின்னா தொடை. இது எங்க வருது? பிரசாந்தி மந்திரத்துல வருதுன்னு நினைக்கிறேன். சம்னோ விஷ்ணு ருக்ரம அப்படின்ட்டு ஊருக்கு தொடை. உரசி கச்சதி இது உரக. பாம்புக்கு ஒரு பேரு வந்து உரகக. ஏன்னா நெஞ்ச வச்சு தேய்ச்சி தேய்ச்சி போறதுனால அதுக்கு
அந்த ஒவ்வொன்றையும் பல சொல்லும்போது தலையை இது சிவன் மந்திரத்துல எல்லாம் கூட வரும் உரக. ஏன்னா அவர் பாம்பெல்லாம் வச்சிருப்பார்ல, அதனால அவருக்கும் அந்த பேர் வரும். ஆனா இந்த இடத்துல ஊருகுங்கிற அது உரஸ்ன நெஞ்ச வச்சு தேய்ச்சி போறதுனால ஊரகன்னு அதுக்கு பேரு. உரசி கச்சதி, கான கச்சதி போகிறது. இங்க வந்து ஊருகு ஊ நெடில், அதனால தொடை. துரியோதனன் வந்து பீமன் தொடைய தட்டி காமிச்சுதான் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினா. மைத்ரேய முனிவர்கிட்டையும் தொடைய தட்டினா, பாஞ்சாலி கிட்ட தொடைய காட்டினா. அதனால தொடையில அடிச்சு கொள்ளுவேன்னு சபதம் எடுக்க வச்சு தொடையில அடிச்சு கொண்டாங்க. அது ஊரு. வணங்குகிறான், வணங்குகிறாள், வணங்குகிறது. ஏற்கனவே வந்த அர்த்தமுள்ள வார்த்தை தான். ஆனா இந்த இடத்துல கொக்குக்கு சொல்லுவாங்க. அதாவது மாணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா இந்திய கொக்குன்னு போட்டிருக்காங்க அர்த்தத்துல. பகாசுரன் கிருஷ்ணனை கொக்கு ஆட்ட ஒரு அரசுரன் கொல்ல வருவான். பகாசுரன் கிருஷ்ணன் கொண்டுருவார். அப்புறம் பீமனும் ஒரு பகாசுரன் ஒரு அரசுரனை கொல்லுவான். அப்புறம் சில கதைகள்ல இந்த உச்சந்தலையில கை வச்சு சாகணுங்கிற அந்த அசுரன் பேரும் பகாசுரன் தான் அப்படிங்கிற கதைகளும் இருக்கு. பகக அப்படின்னா கொக்கு. ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து பகத் தியானம், கொக்கு எப்படி திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, கொக்கக்கு கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து அப்படின்னு. கொக்கு வந்து மீன் வரவை பார்த்து அப்படியே நிற்குமா, தியானம் பண்ணுவா, ஆடாம செய்யாம. மீன் வந்ததுக்கு கரெக்டா குத்திட்டு இருக்குவான். அது மாதிரி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. சரியான நேரம் வரும்போது அந்த காரியத்தை செய்யணுங்கிறதுக்கு உதாரணம். இங்க வந்து பகத் தியானம் அப்படின்னா மாணவன் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது அவனுடைய கவனம் வேற எங்கேயும் இருக்காது, அவர் என்ன சொல்றாருங்கிறதுல மட்டுமே தான் இருக்கும். அப்படி இருந்து கேட்கறதுக்கு பகத் தியானம் பேர். அது மாதிரி அவன் நிறைய குணங்கள் சொல்றாங்க. காக்க ஸ்நானம் எப்படி குளிக்கணும்னா காக்கா குளிக்கிற மாதிரி குளிக்கணும். போய் பாத்ரூம்னா மணிக்கூர் கணக்கில் குளிச்சுட்டு இருக்கக்கூடாதா. காக்க ஸ்நானம், பகத் தியானம், ஸ்லோகம் இருக்கும். நோட் எடுத்தா வரும் நினைக்கிறேன். இங்கதான் இருக்கு நினைக்கிறேன் நோட். ஒரு நல்ல ஸ்லோகம் பார்க்கிறோம். சுபாஷித நோக்கம் இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல பார்ப்போம், எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது நக்கா, சூர்ப நக்கா, மரம் போல நகை, கை மாதிரி வளர்த்தி வச்சிருக்கனால சூர்ப நக்கா. நக்கம்னா ஆஜானுபாகு. ஜானுனா முட்டு, ஆஜானுனா முட்டு வர. எது பாகு கை. சில பாகுனா தோல், மலை போன்ற தோள்கள் உள்ளவன் அப்படிங்கிறதுல அர்த்தத்துல மகாபாகு அப்படின்னு கீதையில எல்லாம். ஆனா இந்த இடத்துல கை, அவனுக்கு கை வந்து அதாவது தோல் வந்து முட்டு வரைக்கும் நின்று இருக்குமா. யாரு ராமருக்கு ராஜானுபாகுன்னு உண்டு, காமராஜனே அப்படி சொல்றாங்க. அவருக்கு அந்த மாதிரி கை நீளம் ஒண்ணு. அந்த மாதிரி ஆசாமிகள் வந்து அந்த டெல்லியில ஒரு இரும்பு துண்டு இருக்குல்ல, அதுல எப்படின்னா அந்த இரும்பு துண்டை இப்படி கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிச்சா அவங்க பிரார்த்தனை நிறைவேறிடும். ஆனா பொதுவாக யாருக்கும் இப்படி கட்டி பிடிக்கிறதுக்கு கெட்டாது. அதனால காமராஜர் மாதிரி அங்க போற கட்டி பிடிச்சிருவாங்க, கை நீளம் இல்ல. பிடாலக நினைக்கிறீங்க, மனசுக்குள்ள பீன்னு படிச்சுக்கிட்டு அதை பீன்னு நீட்டிடுறீங்கன்னு நினைக்கிறேன். பிடாலக, பிடாலக பூனைன்னு ஞாபகம் பார்த்துருவோம்.
விடா விடா வீட்டா அது அந்த டாவும் இல்லை டாவாகும். விடாலக. பா டா எல்லாமே ஷார்ட். விடாலக பூனை. மயூரக மயூராசனம். மோர் அப்படின்ட்டு ஹிந்திலையும் சொல்லுவாங்க. மயில். நாட்டிய மயூரி அதெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான். சிம்மக சிங்கம். சாரிகா பொதுவா சாரியா இருக்கணும். ஆனா சாரி இந்த இடத்துல வர்றதுக்கு நியாயம் இல்லை, அதனால வேற அர்த்தம் இருக்கா பார்ப்போம். சாரிகா ஒரு வகையான பறவை அப்படின்னு போட்டிருக்காங்க. கான்ஃபிடென்ட் நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த பறவைன்னு இருக்கு. என்ன பறவைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்குதா பார்ப்போம். கிடைச்சிடும் நினைக்கிறேன். தமிழ் அர்த்தம் போட முடியல அவங்களுக்கு. அது Confident. சரி, தமிழ்ல கண்டுபிடிக்க முடியல. ஆனா பக்ஷி தான். சாலயத்தி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? சாலனம்னா ஓட்டுறதுன்னு அர்த்தம். வண்டி ஓட்டுகிறது அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். பக்கக ஒருவேளை இதுலயே அந்த சுபாஷிதம் போட்டாலும் போட்டிருப்பாங்க. அடுத்தது கரக, கரம் சிரம் புறம். காக்கக தமிழ் காக்கந்தான். பக்ஷி. இருபது எல்லாத்துலயும் வரும்னு நினைக்கிறேன். நான் அவங்க அந்த மாதிரி கலந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி. வச்சுக்கோமா பிரார்த்தனை. உங்களுக்கு இந்த இடம் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கு, வீட்டு படம் எல்லாம் இருக்கு. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः
सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः। पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः। ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः। सर्वे सन्तु निरामयाः। सर्वे भद्राणि पश्यन्तु। मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु।